ஆமா, வாழ்வளம்னு மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஐயா இன்னும் ஆரம்பிச்சிடலாம் இப்ப. சரி. நமது பட்டிமன்றம் இன்று 5வது பட்டிமன்றமாக இருக்கிறது. கன்னி தமிழ் போற்றி, கலைமகள் போற்றி, மண்ணு புகழ் தமிழனையின் மலரடி வணங்கி, அன்னை தமிழ் நாவில் தவள அன்புடன் அவையோரை வரவேற்கின்றேன். பழமையும் புதுமையும் கொண்ட எம் தமிழ் மொழியில் அனைவரையும் இனியதொரு வரவேற்பில் மகிழ்கிறேன். தமிழரின் வாழ்வியலில் பட்டிமன்றமானது பழங்காலம் தொற்று வழங்கி வருகின்றன. இதனை போற்றும் விதத்திலும் வாகை தமிழ்ச் சங்கத்தினால் இன்று சிறப்பானது பட்டிமன்றம் நடக்க இருக்கின்றது. இன்றைய தேர்வு மாணவர்களை சிந்திக்க வைக்கின்றனவா அல்லது மதிப்பெண் இயந்திரங்களாக மாற்றுகின்றதா என்னும் தலைப்பில் பட்டிமன்றம் நிகழ்த்த வந்திருக்கும் நடுவர் மற்றும் இரு அணியினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இத்தகைய சிறப்பான பட்டிமன்றத்தை கண்டுகளிக்க எங்களது வாகை தமிழ்ச்சங்கம் மன்றங்களாகிய வாகை மழலையர் மன்றம், வாகை மகளிர் மன்றம், வாகை பனுவல் மன்றம் மற்றும் வாகை மாணாக்கர் மன்றம் என அனைத்து மன்றத்தில் இருந்து வந்திருக்கும் அனைவர்களையும் அகமகிழ்ந்து வரவேற்பை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாகை தமிழ்ச்சங்கத்தின் 2026ஆம் ஆண்டின் சிறப்பான பட்டிமன்றமாகிய மாணாக்கர் மன்றத்தில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய பட்டிமன்றத்தை மீண்டும் ஒரு முறை அனைவரும் வந்திருப்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்து வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா நீங்க கண்டினியூ பண்ணலாம். சரி, நன்றி. என் வாய்ஸ் கேக்குதான்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் தொடங்கிடுவேன். தெளிவா கேக்குதா? கேக்குது சார். சரி. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கொழு நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ் என் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். வாகை தமிழ்ச்சங்கம் என்னும் ஒரு அமைப்பினை நிறுவி அதில் வாகை மாணாக்கர் மன்றம், பனுவல் மன்றம், மழலையர் மன்றம், மகளிர் மன்றம், குரல் மன்றம் என பல்வேறு மன்றங்களை நிறுவி வாகை சூடி கொண்டிருக்கக்கூடிய வாகை தமிழ் சங்கத்தினருக்கும் இந்த நிகழ்வுகளை சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்து வரக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இன்றைய பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் இணைய வழியாக இந்த பட்டிமன்ற சாரத்தை பருக அவளோடு வருகை புரிந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்று எதுக்கு நம்ம இங்க கூடியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். இன்று ஒரு பட்டிமன்றத்தை பேச நம்ம வந்திருக்கோம். பட்டிமன்றம் அப்படின்னா தலைப்பு ரொம்ப முக்கியம். அந்த தலைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா இன்றைய சூழலுக்கு ஏற்ற ஒரு சிறந்த தலைப்பாக தான் நான் கருதுறேன். அதில் கல்வி என்றால் என்ன, தேர்வு என்றால் என்ன, அதன் நோக்கம்தான் என்ன என்று பல கேள்விகளை நம்மிடையே எழுப்பும் ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய தலைப்பு தான் இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பாக வாகை தமிழ்ச்சங்கம் நம்மிடையே கொடுத்துள்ளது. ஒரு காலத்துல கல்வி என்றால் என்ன, அது வாழ்க்கையை அறிவதற்கு பயன்படும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்று அந்த கல்வி என்பது எப்படி சொல்றோம் அப்படின்னா தேர்வில் வெற்றி பெற அப்படிதான் சொல்லிட்டு வரோம். அது தொடர்ச்சியா தான் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு வந்து இன்றைய தேர்வு மாணவர்களை சிந்திக்க வைக்கிறதா அல்லது மதிப்பெண் இயந்திரங்களாக மாற்றுகிறதா அப்படின்றது தான் இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு. இப்போ இந்த தலைப்புல நம்ம கிட்ட பேசுறதுக்காக 2 அணிகளா 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க நம்ம கிட்ட. அதுல பேச வராங்கன்னா அவங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லணும் இல்லையா? அந்த அறிமுகத்துல முதலாவதா பார்த்தீங்கன்னா இந்த பட்டிமன்றத்துடைய துவக்க பேச்சாளரா யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வன் ரகுபதி வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா
இவர் வந்து சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துல முதுகலை தமிழ் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். மேலும் இவர் வந்து இவர்கிட்ட என்னென்ன திறமை இருக்கு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, இவரு கவிதைகளை நிறைய எழுதிட்டு வர்றாரு. இவர் ஒரு இளங்கவி என்றே நம்ம சொல்லலாம். அதே போல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, பேசும்போது தான் தெரிஞ்சது, இன்னும் ஒரு சில நாட்கள்ல இவருடைய கவிதை புத்தகத்தையும் வெளியிட இருக்கிறார் அப்படின்றதும் தெரிய வந்தது. அவருக்கு நம் அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வானொலியிலும் இவர் வந்து பேசிட்டு வராரு. இது போல பன்முக திறனை கொண்டவராக இவர் காணப்படுறாரு. சரி, இவருக்கு அடுத்து இவருக்கு பதில் அளிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அதாவது எதிரணி. தேர்வு என்பது மாணவர்களை மதிப்பெண் இயந்திரங்களாக தான் மாற்றுது அப்படின்ற அணியுடைய முதல் பேச்சாளராக யார் வராங்க அப்படின்னா, திருமதி துர்காதேவி அம்மையார் வர இருக்காங்க. சரி, இவங்களை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சேலத்துல ஸ்ரீ கணேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றிட்டு வராங்க. இவங்க இளங்கலை, முதுகலை மற்றும் ஆய்வியல் நிறைஞர் இந்த 3 பட்டங்களிலும் பல்கலைக்கழக அளவுல தங்க பதக்கத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே சிறப்பிற்குரியது. மேலும் இவங்க வந்து பாரதியார் பிறந்த நாள் விழாவை உலக சாதனை நிகழ்வாக நிகழ்த்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பன்னாட்டு கருத்தரங்குகளை கட்டுரைகளையும் வழங்கி இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே சிறப்புக்குரியது. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க பணி செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ஊவேசா இலக்கிய மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை நிறுவி மாணவர்களுக்கு தமிழ் சார்ந்த கருத்தரங்குகளை நிகழ்த்தி வரும் ஒரு சிறந்த பேச்சாளர், மன்னிக்கவும், சிறந்த பேராசிரியராக திகழ்ந்து வருபவர் அம்மையார் துர்காதேவி அம்மையார் அவங்க வந்திருக்காங்க. சரி, இவங்களை தொடர்ந்து தேர்வு என்பது மாணவர்களை சிந்திக்க தான் வைக்குது அப்படின்ற அணியில இருந்து இவங்களுக்கு எதிர்வாதமா பேச வர்றவங்க திருமதி லட்சுமி அம்மையார் அவங்க வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா, இவங்க கல்லூரியில வணிகத்துறையில துணை பேராசிரியரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க படிச்ச பட்டங்கள்லாம் பாருங்களேன், எம்காம், எம்பிஏ, எம்எஸ்சி யோகா, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எட், எம்பில்னு பல பட்டங்களையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க அம்மையார். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், கதை, கவிதை, கட்டுரைன்னு சொல்லிட்டு எழுதக்கூடிய ஒரு பன்முக திறமையாளர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ சமீபமா என்ன பண்றாங்கன்னா, தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு தமிழ் சங்கத்துல ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. உலக சாதனைக்காக தினந்தோறும் பட்டிமன்றங்களை ஒருங்கிணைச்சு நிகழ்த்தி வராங்க அப்படின்றது சிறப்புக்குரியது. அம்மையார் அவர்களுக்கு வணக்கம். சரி, இவங்களை தொடர்ந்து எதிரணியில வாதாடுறதுக்காக மாணவர்கள் மதிப்பெண் இயந்திரங்களாக தான் மாறுறாங்க அப்படின்ற அணியில இருந்து யார் வராங்க அப்படின்னா, செல்வி கிருத்திகா அவர்கள் வர இருக்காங்க. இவங்க புதுக்கோட்டை சுதர்சன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பாதுகாப்பியல் மற்றும் வியூகவியல் துறையில உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. கூடவே டிப்ளமோ இன் சைபர் செக்யூரிட்டி பட்டத்தையும் பயின்று வராங்க. இவங்க பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிய ஒரு சிறந்த தொகுப்பாளரும் கூட. இவங்க கல்லூரி காலத்துல என்சிசிலையும் இருந்திருக்காங்க, சி சர்டிபிகேட்டையும் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப சமீபமா ஸ்பாட்டிஃபைல கிகி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு சேனலையும் சீரும் சிறப்புமாக நடத்தி வராங்க. அவங்களுக்கும் வணக்கங்கள். சரி, இவங்களை தொடர்ந்து தேர்வு மாணவர்களை சிந்திக்க வைக்கிறது என்ற அணியில நிறைவு பேச்சாளராகவும் எதிரணிக்கு பதிலளிப்பதற்காக கடைசி பேச்சாளராகவும் இந்த அணியிலிருந்து வருவது திரு அருள்ராஜ் அவர்கள் வர இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரத்தினம் தொழில்நுட்ப கல்லூரியில மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறையில உதவி பேராசிரியரா பணிபுரிஞ்சு வராரு.
இவரும் அதே போலதான் முன்ன சொன்ன போல பல பட்டிமன்றங்களையும் கண்ட ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். ஆய்வு கட்டுரைகளையும் பல எழுதிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சிறப்புக்குரியது, 17 வருட ஆசிரியர் பணியில அனுபவம் கொண்ட ஒரு சிறந்த பேராசிரியர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பெஸ்ட் எம்ப்ளாயி, பெஸ்ட் லைப்ரரி யூசர் அப்படின்னு சொல்லிட்டு பல விருதுகளையும் வாங்கியிருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இவரை தொடர்ந்து மதிப்பெண் இயந்திரங்களாக தான் மாற்றுது என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளராகவும் பட்டிமன்றத்துடைய இறுதி பேச்சாளராகவும் திரு அருள் ஜெபராஜ் அவர்கள் வருகை கூறியிருக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா சென்னையில ஆனந்த் சபரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல கட்டிட பொறியாளராக இருந்து வருகிறார். இவர் வந்து பொருணை தமிழ் மன்றம் அப்படின்ற ஒரு மன்றத்துல தலைவராகவும் இருந்திருக்கார். இது ரொம்பவே சிறப்புக்குரியது. ஆக இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு திறமையும் கொண்ட 6 அறிஞர் பெருமக்கள் நம்மிடையே இன்று பேச முன் வந்திருக்கிறார்கள். அதுபடி பட்டிமன்ற மரபுப்படி தலைப்பு பத்தி நம்ம வளன்னு பேசாம பேச்சாளர்களையே அழைச்சிடலாம். நான் இப்ப சொன்ன முறைப்படியே தான் அழைக்க போறோம். அது போல பட்டிமன்றத்துடைய முதல் பேச்சாளராகவும் சிந்திக்க வைக்கிறது, அதாவது தேர்வு மாணவர்களை சிந்திக்க வைக்கிறது என்ற அணியுடைய முதல் பேச்சாளராகவும் செல்வன் ப ரகுபதி அவர்கள் வருகிறார். வாங்க, உங்க வாகை மாணாக்கர் மன்றத்தின் பட்டிமன்ற நிகழ்வில் கூடியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நடுவர் அவர்களுக்கும் வணக்கம், என் அணியினர் அனைவருக்கும் வணக்கம், எதிரணியினருக்கும் வணக்கம். இன்றைய தேர்வு மாணவர்களை சிந்திக்க வைக்கின்றனவா அல்லது மதிப்பெண் இயந்திரங்களாக மாற்றுகின்றனவா என்றால் கண்டிப்பாக இன்றைய தேர்வுகள் மாணவர்களை சிந்திக்க வைக்கிறது. அப்பதான் தேர்வுல வந்து மனப்பாடம் பண்ற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இந்த காலகட்டத்துல வந்து மாணவர்களை வந்து சிந்திக்கிற மாதிரிதான் கேள்வி கேட்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்பெல்லாம் தேர்வுகளை கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து உங்களின் வழி நிறுவுக, உங்களின் பார்வை, உங்களின் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களோட சிந்தனையை தூண்டுற மாதிரிதான் கேள்விகள் வந்து கேட்கப்படுது. இப்படி கேள்விகள் கேட்கறதுனால நாம வந்து சிந்திக்கவும் முடியுது. அந்த சிந்திச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த நம்மளோட வழியில வந்து அந்த கேள்வியை வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு ஒரு விடையை வந்து நாம கொடுத்துட்டு வரோம் தேர்வுக்கு. எதிரணியில இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் வழி நிறுவுக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா விட்டுட்டு தான் வருவாங்க போல. சொல் புத்தி வேணும், இல்லைன்னா தம் புத்தி வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க இந்த காலகட்டத்துல கேட்கக்கூடிய தேர்வுகள் வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களால வந்து முழுமையா எழுத முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எழுத முடியாது. ஏன்னா சிந்திக்கிற மாதிரி தேர்வுகள்ல வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அப்படி தன்னோட புத்தினால எழுதக்கூடிய மாணவர்கள் தான் இந்த காலகட்டத்துல மதிப்பெண்ணும் நல்லா வாங்குறாங்க. அவங்களுக்கும் தான் சிந்தனை வந்து மேம்படுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தேர்வுகள்ல வந்து இந்த காலகட்டத்துல வந்து மாணவர்கள் வந்து போன காலகட்டத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப பதற்றம் பயத்தோட வந்து தேர்வுல போய் உட்காடுறாங்க, மன அழுத்தத்தோட உட்காடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து தேர்வுத்தாளை பார்த்தாவே மகிழ்ச்சி நிரம்புற மாதிரிதான் கேள்விகள் வந்து கேட்கப்படுது. நாம வந்து ஒரு கேள்வியை வந்து பாக்குறோம் அப்படின்னா அந்த கேள்வி வந்து நம்ம சிந்தனையில வந்து தோன்றி அந்த கேள்வியை வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையா அதுக்கு வந்து விடையளிக்க கூடியதா தான் அமையுதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்வு வந்து யாருக்கு கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தேர்வு வந்து நான் வந்து 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வறையில போய் உட்காருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் உட்காருவாங்க. அவங்க வந்து சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு வினாக்கள் வந்து கேட்கப்படும் போது அவங்களுக்கு வந்து அதுல வந்து விடையடிக்க முடியாது, தெரியவும் தெரியாது. சிலருக்கு சொல்றேன் நான். ஏன்னா அவங்க வந்து படிச்சது மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் தேர்வறையில போய் உட்காந்துருப்பாங்க.
கடைசியா பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சிந்திக்க வைக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கப்படும் போது அதை வந்து அவங்க வந்து சிந்திச்சு எழுதுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயமும் ஒரு பதற்றமும் தோன்றும். என்னன்னா நாம மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதிட்டோமே, இது எப்படி நம்ம விடையளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குழம்பிடுவாங்க. மன அழுத்தம் இதாயிரும், ரொம்ப அதிகமாயிரும். இதுவரை மாணவர்கள் வந்து தங்களோட நிலையை வந்து நான் மாத்திக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்துட்டு சிந்திக்க வைக்கிற மாதிரிதான் கேள்விகள் கேட்கப்படுது. நாம வந்து எல்லாத்துக்குமே மனப்பாடம் பண்ணி போய் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தேர்வுல வந்து 100% மதிப்பெண் வாங்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா வாங்க முடியாது. ஏன்னா சிந்திக்கிற மாதிரிதான் கேள்விகள் கேட்கப்படுது. இப்ப வந்து நம்மளுக்கு சிந்தனை திறன் வந்து மாணவர்கள் வந்து வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிந்தனை திறன் இருந்தாதான் இன்னொரு 2 பக்கம் சேர்த்து எழுத முடியும். இப்போ ஆஹ் 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து சிந்திச்சு மட்டுமே எழுதுறவர், பாதி படிப்பாரு, பாதி வந்து சிந்திச்சு எழுதுறவர், அதாவது கதை எழுதுறவர்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா இருக்கிறது புத்தகத்துல வந்து புள்ளி முதலானது கமா முதலானதெல்லாம் நோட் பண்ணி எழுதுறவர் ஒரு பக்கம். 2 பேருமே தேர்வுல எழுதி அது வந்து மதிப்பெண் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மனப்பாடம் பண்ணவர் வந்து மார்க் வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சிந்தனையும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் மதிப்பெண் வாங்க முடியும்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஏமா நல்லா எழுதுனீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து ஆசிரியர் கேட்கும் பொழுது கொஸ்டின் வந்து டஃபா இருந்துச்சு மிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிந்திக்க வைக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கும் போது இந்த மாணவர்கள் வந்து அதை வந்து பயம் பதற்றத்தோட வந்து அதை வந்து ஒரு புரிதல் இல்லாம பண்றதுனால வந்து கடினமா போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த காலகட்டத்துல வந்து தேர்வுகள்ல வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து சிந்திக்க வைக்கிற மாதிரிதான் அமையுது. மாணவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சு விடையளிக்கணும். ரகுபதி இருக்கீங்களா? ரகுபதி ரகுபதி இருக்கீங்களாப்பா? நீங்க பேசுறது சரியா கேட்கல. இப்ப எனக்கு மட்டும் தான் கேட்கலையா இல்ல வேற யாருக்குமே கேட்கலையா? யாராவது சொல்ல முடியுமா? வாய்ஸ் கேட்கல. நீங்க இறுதியா முடிச்சது யாருக்குமே கேட்கலப்பா. சரி, நல்லது, நான் முடிச்சேன். நன்றி. தம்பி வந்து ரொம்பவே அருமையா பேசிட்டு போயிருக்காரு. அதாவது தேர்வு அப்படின்றது மாணவர்களை சிந்திக்க தாங்க வைக்குது. எங்க அவன் மதிப்பெண்ணை தேடி இயந்திரமா ஓடுறான். அப்போதாங்க இந்த மூலம் நீங்க படிக்கிற காலத்துலதான் மனப்பாடம் பண்ணி எழுதுற போலலாம் கேள்வி இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது, நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை சிந்திக்க வைக்கிற போலதான் கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டுமா, அதே போல அப்பெல்லாம் படிச்சவன் குறிப்பிட்டது கருத்து சரியா என்ன இருந்ததோ அப்படி எழுதுவான். ஆனா படிக்காதவன் என்ன பண்றான், இப்பெல்லாம் பக்கமா எழுதுறான். 3 மணி நேரம் பத்தல, இன்னும் கூடுதலா நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். அது போல இன்றைய தேர்வுல அவன் மாணவன் சிந்திச்சு தானா எழுதுற அளவுக்கு இன்றைய தேர்வுகள்லாம் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே போல தேர்வு பயம், முன்னெல்லாம் தேர்வு அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், எப்படி எழுதணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பெல்லாம் எந்த தேர்வுமே இல்லை, கேள்வித்தாளை பார்த்தாலே ஒரே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா தேர்வு வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இன்னைக்கு தேர்வு, சாமி பாட்டு போட்டு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சரி, இவர் வந்து ஒரு மாணவ நிலையில இருந்து ரொம்பவே சிறப்பா பேசிட்டு போயிருக்காரு. இப்ப இவருக்கு பதிலளிக்க வேணாமா? அதுக்காக இவருக்கு பதிலளிக்க ஒரு பேராசிரியரே வராங்க. எங்கப்பா சிந்திக்கிறாங்க, நாங்க தான் தினமும் மாணவர்களை பாக்குறோமே, எல்லாம் மதிப்பெண் இயந்திரங்களாதான் மாற்றுறாங்க, மாறி போறாங்க அப்படின்ற அணியில இருந்து திருமதி துர்காதேவி அம்மையார் அவர்கள் வருகிறாங்க. வாங்கம்மா.
களமாண்ட தமிழர் எல்லாம் கால் தொட்டு வணங்கிடவே வளமாண்ட என் தமிழை வணங்குகிறேன் கரம் பிடித்து. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது முறையாக இந்த அரிய வாய்ப்பை நல்கிய வாகை மன்றத்திற்கு எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாற்ற உடைப்பு என்ற வள்ளுவனின் இணையில்லா பாதங்களை வணங்கி எனது விவாதத்தை தொடங்குகின்றேன். தேர்வு அப்படின்றது எதற்காக? ஒரு மாணவனின் அல்லது மாணவியுடைய அறிவு திறன் இதை மதிப்பிடக்கூடிய ஒரு முறையான செயல்முறைதான் தேர்வு. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தேர்வுன்றது வகுப்பறையில மட்டும்தான் அப்படின்ட்டு. ஆனா கம்பல்சரி இல்லை. தேர்வு உண்மையை சொல்லணும்னா தேர்வு அப்படின்றது ஒரு தாயுடைய கருவறையிலிருந்தே ஒரு எக்ஸாம் ஆனது குழந்தைக்கு தொடங்குது. தாயானவள் ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கவோ அல்லது தந்தையானவன் குழந்தையை நடக்க வைக்கவோ முதல்ல பழக்கப்படுத்தின விஷயம்தான் தேர்வு. யார் முதல்ல சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு தான் சாக்லேட் அப்படின்னு தாய் சொல்லுவா. யார் முதல்ல நடந்து வந்து எனக்கு தொடுறீங்களோ அவங்களுக்கு தான் பொம்மை தருவேன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் குழந்தைய நடக்க வைக்கிறதுக்காகவும் சாப்பிட வைக்கிறதுக்காகவும் சொல்லுவாங்க. அப்ப குழந்தை தான் சிறு வயதிலிருந்தே தேர்வுக்கு பழக்கமாகி வருகிறது. அப்படிப்பட்ட குழந்தை அம்மானு வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே அங்கன்வாடியில போய் அட்மிஷன் போட்டுடுறான். அப்பான்னு வாய் திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே நீ என்னப்பா ஆக போற, டாக்டரா, போலீஸா, இன்ஜினியரிங்கா அப்படின்னு நம்முடைய கனவுகளை குழந்தை மீது திணிக்க முற்படுறோம். முன்னெல்லாம் எப்படி அட்மிஷன் போட்டோம்? காதை தொட்டாங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு. சுத்தி வளைச்சு இப்படி கையால காதை தொடணும். அப்படி தொட்டாங்கன்னா சரி குழந்தை ஸ்கூல் போற வயசாயிடுச்சுன்னு அட்மிஷன் போட்டாங்க. ஆனா இப்ப அப்படியே பண்றாங்க. குழந்தை எழுந்து நடக்குதா, 2.5 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்து உடனே பிளே ஸ்கூலு, ப்ரீகேஜி, எல்கேஜின்னு சொல்லி அந்த குழந்தைய மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு இயந்திரமாகத்தான் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். சரி, 10th பப்ளிக்ல நல்ல மார்க் எடுமா அப்படின்னு சொல்லி கான்பிடன்ஸ் தரக்கூடிய பேரண்ட்ஸ் விட ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், அவளை விட அதிகமா வாங்கணும், இவனை விட அதிகமா வாங்கணும்னு சொல்லி கம்பேர் பண்ற பேரண்ட்ஸ் தான் இப்போ அதிகமாயிட்டு இருக்காங்க. அது மட்டுமா 9th படிக்கும் போதே 10th சிலபஸ், 11th படிக்கும் போதே 12th சிலபஸ், அது இல்லாம நீட்டுக்கு வேற தனியா போச்சு. அப்போ மாணவர்களுடைய வாழ்க்கையே மார்க்க பேஸ் பண்ணித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்படி எல்லாம் 12th முடிச்சு முக்கிய முனைகி படிச்சுட்டு வர குழந்தைங்க காலேஜ் போனா ஃப்ரீயா இருக்கும்ட்டு வந்தா அங்கேயும் அசைன்மெண்ட்டுக்கு 25 மார்க்கு, தியரி பேப்பருக்கு 75 மார்க்கு அப்படின்னு அதுல 30 எடுத்தாத்தான் பாஸ்ன்னு மார்க்க பேஸ் பண்ணியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இதுலயும் பொறியியல் தொழில்நுட்ப படிப்புகள் வெறும் தியரியை மட்டும் மனப்பாடம் செஞ்சு ஒப்புவிக்கிறது இல்ல. கற்பனை, சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, அதை வெளிப்படுத்தக்கூடிய முறை, செய்முறை என பல வகையில் மதிப்பெண்களை பெற வேண்டியுள்ளது. இது தெரியாம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் இன்ஜினியர் சேர்த்துறாங்க, நம்மளும் நம்ம பையன் இன்ஜினியர் சேர்த்துவோம். எல்லாரும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க, நம்மளும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மகனையும் மகளையும் மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு இயந்திரமாகத்தான் நம்ம அந்த தொலைநோக்கு அந்த ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மகனிடமோ மதிப்பெண்ணை திணிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்டையும் அதை ஃபேஸ் பண்ண முடியாம திகச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாணவர்கள் கிட்டையும் தான் சிக்கலே ஏற்படுது. 2019 கடந்த ஒரு 5 வருஷமா சொல்றேன், 19 மாணவர்கள் சென்னையில மட்டும் இறந்திருக்காங்க. அதுல 12 பேரு படிப்பு சுமையால மட்டுமே இறந்தவர்கள். அது மட்டுமா, எத்தனையோ அனிதா மாதிரி எத்தனையோ மாணவர்கள் மதிப்பெண் இயந்திரங்களாக வாழ்க்கையே முடிச்சிருக்காங்க. அப்போ மதிப்பெண் இப்ப இருக்கக்கூடிய தேர்வு முறை பாத்தீங்கன்னாக்க சிந்திக்க வைக்கல, அவங்கள மதிப்பெண்ணை நோக்கிதான் அந்த மதிப்பெண்ணை நோக்கிதான் ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அன்னைக்கு நீதி தவறியதால பாண்டிய மன்னனுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நீதி தவறாம எங்களுக்குத்தான் தீர்ப்பு அளிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு தேர்வு முறையானது மாணவர்களை ஒரு மதிப்பெண் இயந்திரமாகத்தான் மாற்றுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறுகிறேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நாங்க காலேஜ்ல இருக்கிறதுனால பசங்க சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கல. பேஜ் கவர் பண்றோமா, பேஜ் கவர் பண்ணா மார்க் வந்துடும். நிறைய எழுதுனா மார்க் வந்துடும். கதை அடிக்கிறோமா, கதை அடிச்சா நமக்கு மார்க் வந்துடும். சோ அப்படி மார்க்க பேஸ் பண்ணிதான் ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர எதை எழுதுனா எப்படி இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதலாம் அப்படின்ற ஒரு புரிதலே மாணவர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. அப்போ சிந்திக்கிறதுக்கும் புரிஞ்சு எழுதுறதுக்கும் வித்தியாசமே இல்லாம மதிப்பெண் வாங்கணும், எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், மார்க்க பேஸ் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப அருமையாவும் பேசிட்டு போயிருந்தாலும் ஒரு பக்கம் மிரட்டிட்டும் தான் போயிருக்காங்க. அதாவது சிலப்பதிகாரத்துல வழக்குரை காதை, மதுரை கண்டத்துல வழக்குரை காதையில கண்ணகி வந்து பாண்டிய மன்னன் கிட்ட வாதாடுவா. அப்ப மன்னன் வந்து தவறா தீர்ப்பு சொன்னதுனால அவனுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அது போல நிலை எனக்கு ஏற்படாம இருக்கணும்னா தீர்ப்பை உங்க பக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூதகமாவே ஒரு மிரட்டல் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. நல்லது பேராசிரியர். அதே போல தேர்வு அப்படின்றது எதுக்கு அப்படின்னு தொடங்கினாங்க, அதாவது அறிவை பெருக்கிறதுக்கு. ஆனா இப்ப அப்படியா இருக்கு? எல்லா மதிப்பெண் தான். குழந்தை வந்து முன்னெல்லாம் 5 வயது ஆச்சா அதுக்கப்புறம் தான் போய் பள்ளியிலே சேர்ப்பான். இப்ப 2 ஆச்சா வீட்டுல பார்க்க முடியல, எத்தனை போய் பிளே ஸ்கூல்ல சேரு, எல்கேஜி யூகேஜின்னு சொல்லிட்டு 2.5 வயசுல இருந்து ஒரு மதிப்பெண்ணை நோக்கின்னு ஒரு இயந்திரமாவதே மாத்துறாங்க. அதே போல அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து இப்ப இருக்கிற பெற்றோர்கள் அவங்கள படிக்க வைக்கிறது இல்ல. எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் இன்ஜினியரிங் சேர்க்கிறாங்களா, அப்ப நானும் இன்ஜினியரிங் சேர்க்கிறேன். அவங்க எல்லாம் டாக்டர் சேர்க்கிறாங்க, நானும் டாக்டர் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பெண் இயந்திரங்களாக தான் மாத்துறாங்க. அதே போல இன்னும் சிறப்பா சொன்னாங்க, இப்ப வந்து தேர்வு மாணவர்களுக்கு நடைபெறுது அப்படின்னா போற பசங்களுக்கு அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க பெற்றோர்? நல்லா போய் தேர்வை எழுது, தெரியலனாலும் பரவாயில்ல ஏதாவது எழுது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா? இல்ல. அதாவது எப்படியாவது முதல் மதிப்பெண் தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பெண் இயந்திரமா மாறுறதுக்கு ஒரு உந்து சக்தியாவே அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மீதும் குற்றத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்பவே அருமையா பேசியிருக்காங்க. இவங்களை அடுத்து இவங்களுக்கு பதிலளிப்பதற்காக தேர்வு அப்படிலாம் எதுவுமே செய்யலைங்க, தேர்வுன்றது மாணவர்களை சிந்திக்கதான் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வராங்க திருமதி லட்சுமி அம்மையார். வாங்கம்மா உங்க வாதத்தை. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நான் கொஞ்சம் எனக்கு இங்க டவர் பிரச்சனை, நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சரிங்க. வீடியோ போட்டாக்க எனக்கு ஆடியோ சரியா கேட்காது. பரவாயில்ல. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாகை பல நிகழ்ச்சிகளை வாகை மையம் செயல்படுத்தி வராங்க. அதுல பணுவல், வாகை பணுவல் மன்றம், குழந்தைகளுக்கான நிகழ்வுகள், மகளிருக்கான நிகழ்வுகள், இந்த பட்டிமன்ற நிகழ்வு, இது மாதிரி பல மாணவர்களுக்காக இருக்கட்டும், சான்றோர்களுக்காக இருக்கட்டும், எல்லோருக்குமே தன்னை தான் வளர்த்துக் கொள்வதற்கான தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஐயா. அதற்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகை இயக்குனர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நடுவராக வீற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் சக தோழமைகள் சான்றோர்களாக பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் தேர்வு முறை மாணவர்களை சிந்திக்க வைக்கிறதா அல்லது மதிப்பெண் வாங்கும் இயந்திரங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றனவா? அந்த தலைப்புல மாணவர்களை சிந்திக்க வைக்கிறது என்று நான் பேசுகிறேன். எனக்கு முன்பாக எனது அணி சார்ந்த சகோதரரும் எதிரணி சார்ந்த சகோதரியும் மிக அழகாக நிறைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். எல்லாமே கலந்ததுதான் ஐயா. தேர்வு முறை மதிப்பீடு செய்யாம ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியாது. மதிப்பெண் முக்கியம்தான். ஆனா மதிப்பெண் வாங்குற இயந்திரங்களாக மட்டுமே மாணவர்கள் இருப்பதில்லை ஐயா. நாம் சிறு குழந்தை முதல் அவர்களுக்கு நம்ம நிறைய அவர்களுக்கு சிந்திக்கும் பழக்கத்தை நிறைய பொம்மை கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட். அதுவே அவங்க சிந்தனை ஆற்றல் தூண்டுறதுக்கு தான். ஒரு பொம்மைய அவங்க நகர்த்தி பாக்குறாங்க, அதோட அந்த கலர் பாக்குறாங்க, அதோட அமைப்பை பாக்குறாங்க, அது சிந்திக்கும் ஆற்றலை தூண்டும் ஒரு நிகழ்வு தானே ஐயா. அதே போல் நம்ம நிறைய எண்கள் பலகையை கொடுத்து அதை கோர்க்க சொல்றோம்.
கட்டட பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்து அதை கோர்க்க சொல்றேன். இது எல்லாமே சிந்தனை அறிவை தூண்டுவதுதான். இதுதான் வந்து இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இது எல்லாமே பாலர் பள்ளி இது எல்லாமே அந்த காலத்துல இருந்து பால அபியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாலர் பள்ளிகள் இருக்கதான் செய்தது. அந்த குழந்தைகளுடைய சிந்தனை அறிவை வளர்ப்பதற்காக தான் இந்த இந்த கல்வி எல்லாம் வந்து சிந்தனை அறிவை வளர்ப்பதற்காக தான். அறிவை அளவிடும் கருவி இன்றைய தேர்வு முறை வெறும் மனப்பாடத்தை அல்ல, புரிதலை பயன்பாட்டை அளவிடுகிறது. பயன்பாடு வினாக்கள் அதிகரிப்பு நிகழ்வுகளுடன் இணைந்து கேட்கப்படும் கேள்விகள் மாணவரை சிந்திக்க வைக்கின்றன. உயர்நிலை சிந்தனை திறன் ஏன், எப்படி, எதனால் போன்ற கேள்விகள் காரண விளைவுகளை சிந்தனையை உருவாக்குகின்றன. திறனாய்வு அடிப்படையிலான மதிப்பீடு, புதுமை, படைப்பாற்றல், விளக்கத்திறன் ஆகியவை மதிப்பிடப்படுகின்றன. திட்டப்பணிகள் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பது ஆராய்ச்சி மனப்பாங்கை வளர்க்கிறது. இது எல்லாமே சிந்தனையை சார்ந்தது தானே ஐயா. திறந்த வெளி வினாக்கள் ஒரே பதில் அல்ல, பல கோணங்களில் சிந்திக்க வாய்ப்பு தருகின்றன. அதுதான் இப்பொழுது கல்வி முறை. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய மனப்பாடம் செய்யும் அந்த கால கல்வி முறை எல்லாம் மறைந்து இப்ப சிந்தனைக்கு தான் வந்து மையமாக வைத்து கல்விகள் இப்பொழுது போதிக்கப்படுகிறது. இன்றைய கரிக்குலம் வந்து அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறாங்க. வந்து அடிப்படை கல்வியிலிருந்து அது போல்தான் வந்து கல்விகள் போதிக்கப்படுகின்றன. அது மாதிரி போட்டித் தேர்வுகளின் தாக்கம், நீட் எக்ஸாம், ஜேஇஇ போன்ற தேர்வுகள் கருத்து புரிதலை வலியுறுத்துகின்றன. இதற்கு வந்து சிந்தனை அறிவு இருந்தால் மட்டுமே இந்த தேர்வுகளை எல்லாம் நாம் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நடுவர் அவர்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். திறன் அடிப்படையிலான கல்வி மாற்றங்கள், அது மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் போன்ற அமைப்புகள் நிறைய வந்து நம்ம சிந்திக்கும் கேள்வி முறைகளை இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நடுவர் நன்கு அறிந்த செய்தி இல்லையா நடுவர் அவர்களே. தொடர்ச்சியான மதிப்பீடு, சிசிஇ ஒரே தேர்வு அல்ல, இது ஆண்டு முழுவதும் பல்வேறு மதிப்பீடுகள். இது ஒருமுக சிந்தனையை தவிர்க்கிறது. விவாதம், விளக்க உரை, வாய்மொழி தேர்வுகள் மாணவரின் கருத்து வெளிப்படையை வளர்க்கின்றன. டிஜிட்டல் தேர்வுகள், ஆன்லைன் தேர்வு, இப்ப வந்து ஆன்லைன்ல நம்ம எவ்வளவு எளிதாக நம்ம வந்து விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரிய பட்டிமன்ற மேடை அமைத்து சான்றோர்களை அழைத்து பத்திரிகை கொடுத்து இது எவ்வளவு செலவு பாருங்க, எவ்வளவு எளிமையாக இதெல்லாம் வந்து சிந்தனை ஆற்றலில் வந்தது தானே நடுவர் அவர்களே. அதே போல வழக்குகளை ஆய்வு, கேஸ் ஸ்டடி எல்லாம் பண்றோம். இதெல்லாம் வந்து சிந்தனை முறைதான். நம்மளுடைய பிஎட்லயே எடுத்துக்கிட்டோம், கேஸ் ஸ்டடி பண்றோம். இது வந்து நம்ம சிந்தனை ஆற்றலை மையமாக வைத்துதானே கல்வி, இந்த அடிப்படை கல்வியிலேந்து வர்றதுதானே நம்ம அந்த உயர்நிலை கல்வி. உண்மை வாழ்க்கை சூழலை வைத்து கேள்விகள் வந்து சேகரிக்கப்பட்டு அது அந்த கேஸ் ஸ்டடி நம்ம பண்ணி அந்த ஆராய்ச்சியை நம்ம வந்து சமர்ப்பிக்கிறோம். அது மாதிரி திறனறி வளர்ச்சி, விளக்குதல், ஒப்பிடுதல், மதிப்பீடு செய்தல் போன்ற செயல்கள் சிந்தனையை கூர்மைப்படுத்துகின்றன நடுவர் அவர்களே. பல்துறை இணைப்பு, ஒரே கேள்வியில பல பாடங்கள் இணைக்கப்படுகின்றன. இது ஒருங்கிணைந்த சிந்தனையை உருவாக்குகிறது. அது மாதிரி புதுமை மற்றும் படைப்பாற்றல், கட்டுரை, வரைபடம், அது மாதிரி வந்து சுருக்கம், திட்ட வடிவமைப்பு போன்றவை படைப்பு திறனை ஊக்குவிக்கின்றன. அதே மாதிரி நேர மேலாண்மை திறன், குறைந்த நேரத்தில் சரியான பதில் அமைப்பது தீர்மான சிந்தனை வளர்க்கிறது நடுவர் அவர்களே. அது மாதிரி தன்னிலை மதிப்பீடு, முன் தேர்வு, மாதிரி தேர்வு மூலம் மாணவர்கள் தங்களை தாங்களே ஆய்வு செய்கின்றனர். செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய களமாக தேர்வு களம் நமக்கு இன்றைய தேர்வு முறை அமைந்திருக்கிறது. விமர்சன சிந்தனை, ஒரு கருத்தை ஏற்கவும் மறுக்கவும் ஆதாரங்களுடன் எழுத வேண்டும். இது சிந்தனை வளர்க்கிறது இல்லையா நடுவர் அவர்களே. வாழ்க்கை திறன் வளர்ச்சி, தேர்வு தயாரிப்பு முயற்சி, ஒழுக்கம், பொறுப்பு, உணர்வு ஆகியவற்றை உருவாக்குகின்றன. மதிப்பெண் நல்ல திறன், இன்றைய தேர்வு முறை மதிப்பெண்ணை தாண்டி திறனையும் திறமையும் அளவிடுகிறது. அதனால் இது மதிப்பெண் இயந்திரம் அல்ல, இயந்திரங்களை உருவாக்கவில்லை, சிந்திக்கும் மனிதர்களை உருவாக்குகிறது. மதிப்பெண் என்பது ஒரு எண் மட்டுமே. அதை வந்து நம்ம அடையணும் அப்படின்னாக்க நாம படிச்சத அந்த இடத்துல சிந்திச்ச விஷயங்களை கற்பனைகள் மூலம் கலந்து அந்த இடத்துல எழுத்தாக நாம் அந்த இடத்துல பிரசன்ட் பண்ணும் போதுதான் அந்த எழுதின விஷயங்களுக்கு மதிப்பெண் கிடைக்குது. நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல வாமிட் பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து இடையில மறந்து போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு அந்த
தொடர்ச்சியிலேந்து அந்த எல்லாமே மறந்து போயிடும். அப்ப புரிந்து கொண்டு நம்மளுடைய சிந்தனை ஆற்றலுடன் குழந்தைகள் கல்வி அந்த மாதிரிதான் இப்ப அவங்களுக்கு இந்த மைண்ட் மேப் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா தெரியும் நடுவர் அவர்களே உங்களுக்கு. அத எல்லாமே சிந்தனையை தூண்டும் அறிவை தான் இந்த இன்றைய கற்றல் முறை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் சிந்தனை என்பது ஒரு மனிதனை உருவாக்கும் சக்தி. இன்றைய தேர்வு முறை அந்த சக்தியை தூண்டும் தீபமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது நடுவர் அவர்களே. என்னுடைய வாதத்தை உங்களிடம் சமர்ப்பித்து நம்மளுடைய மாணவர்களுக்கு சிந்தனை அறிவை தூண்டும் கல்வி முறைதான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்தவித ஐயமும் இல்லை என்பதை உறுதிப்பட கூறி தேர்வு முறை என்பது மாணவர்களை சிந்திக்கதான் செய்கிறது என்று பலமுறை கூறி நடுவரின் நல்ல ஒரு தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நடுவர் அவர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க. ரொம்பவே சிறப்பா பேசியிருக்காங்க. அதாவது தேர்வு அப்படின்றது வேணும்தான், அந்த தேர்வுல மதிப்பெண், ஆனா அந்த தேர்வுல மாணவர்கள் மதிப்பெண்ணை மட்டும் பார்க்கல, அது மூலியமா நிறையவும் சிந்திக்கிறாங்க. அதுக்குதான் குழந்தைகள் இருந்தே விளையாட்டாவே நிறைய சிந்திக்கிறதுக்காக விளையாட்டுகள் தரோம். பசில் செட் பண்றது, மணி கோக்குறது, இது போல பல விளையாட்டவே நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல செய்முறை தேர்வும் நாங்க வைக்கிறோமே, வெறும் எழுத்து தேர்வு மட்டும் இல்லைங்க, செய்முறை தேர்வு மூலியமாவும் மாணவனை சிந்திக்க வைக்கிறோம். எப்படி அவன் இது போல பண்ணா சிந்திக்கலாம். அதே போல ஒர்க்கும் தராங்க, அதாவது ஆய்வு ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு சிந்தனை தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொன்னாங்க. அதே போல ஜேஇ, நெட்டு, இது போன்ற நீட்டு, இது போல தேர்வு எல்லாமே நடக்குது இப்ப. ஆனா அந்த தேர்வுகள் எல்லாத்தையும் வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ணா எழுத முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. சிந்தனை திறன் இருந்தா மட்டும்தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப அதே போல இந்த பட்டிமன்றத்தை எடுத்துக்கங்களேன். இந்த பட்டிமன்றம் இவ்வளவு எளிமையா ₹1 செலவு இல்லாம அழகா இணையத்துல பண்றோம். அப்படி அதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒருத்தவங்க படிச்சவர் தான் இதை உருவாக்கி இருப்பார். அப்ப அவர் மதிப்பெண் மட்டுமே எடுத்துட்டு போலையே, சிந்திக்கிற திறன் இருந்ததுனாலதான் இப்ப இப்படி ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அருமையா அம்மா பேசிட்டு போயிருக்காங்க. சரி, இவங்களுக்கு வைக்க வேணாமா? அதுக்காக ரொம்பவே ஆவலா முன்னையே கேமரா ஆன் பண்ணிட்டு தயாரா இருக்காங்க. சிந்திக்க வைக்கல, இன்னைக்கு தேர்வு மாணவர்களை சிந்திக்கவே வைக்கல, மதிப்பெண் இயந்திரமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. இவங்களும் ஒரு பேராசிரியர் தான். செல்வி கிருத்திகா அவர்களை வாங்க, உங்க வாதத்தை இந்த மன்றத்துக்கு தாங்க. நன்றி. அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கம். இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு இன்றைய தேர்வை மாணவர்களை மதிப்பெண் இயந்திரங்களாக மாற்றுகிறது. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு எதிரணியில வந்தவங்களும் என்ன அணியில இருந்து வந்த தோழர்களும் தோழிகளும் ரொம்ப அழகாக பேசினாங்க. ஆனா எனக்கு எதிரணியில பேசின தோழர்களையும் தோழிகளையும் பாக்குறப்ப, அந்த பேராசிரியர்களை பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஒரு கண்ணாடி ஜாருக்குள்ள பூச்சிகள் எல்லாம் அடைச்சு போட்டுட்டு வச்சிருந்தோம்னா அது மேல வரத்துக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் கழிச்சு அதை திறந்து விட்டா அந்த இடத்துக்கு அதுவே அந்த இடத்துக்கு பழகி அந்த இடத்துக்குள்ளே அந்த கண்ணாடி ஜாரை திறந்து விட்டா கூட அதை விட்டு வெளியில வராது. அது போல இந்த தேர்வு முறைக்கு என்னோட எதிரணியினர் பழகிக்கிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்றைய கல்வி என்பது மனிதனை உருவாக்குவதற்கா இல்ல மதிப்பெண் எண்களை உருவாக்குவதற்கா என்று எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. கல்வி என்பது அறிவை பெருக்குவதற்கான ஒரு வழி, ஆனால் இன்று அது மதிப்பெண்ணை பெறுவதற்கான ஒரு வழியாக மாறிவிட்டது. இது மாணவர்களுக்கு மட்டுமல்லாது, மாணவர்களை உருவாக்கும் பள்ளிகள் என்ன செய்யறது? இந்த காலகட்டத்துல பள்ளிகள் என்ன பண்ணுதுன்னா, மாணவர்கள் அவரவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களை காலை 8 மணிக்கெல்லாம் வர வச்சிருது. காலையில் 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும்னா, நான் சொல்றது 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள்.
காலையில் 8 மணிக்கெல்லாம் வர வச்சிடுறாங்க. சாயங்காலம் 8 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. மாத்தி மாத்தி தேர்வுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. கிளாஸ் எடுக்கிறாங்க, தேர்வு, கிளாஸ் எடுக்கிறாங்க, தேர்வு, இப்படி மாத்தி மாத்தி வகுப்பும் தேர்வும் இருந்து கொண்டே இருக்கிறது. காலையில் 8 மணி முதல் மாலை 8 மணி வரை ஒரு இயந்திரம் கூட செயல்படாது. ஆனால் ஒரு மாணவர்களை நம்ம செயல்பட்டே ஆகணும், படித்தே ஆக வேண்டும் என்று அவர்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றோம் அந்த படிப்புக்கு. இந்த பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுதுன்னா, என்னோட பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் தான் அதிகமாக தேர்ச்சி பெற்றனர், என்னோட பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் தான் அதிக மதிப்பெண் பெற்றனர் என்று தங்களை தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்ள மாணவர்களை உபயோகிக்கின்றனர். எனது எதிரணியில் அழகாக சொன்னார், மாத்தி மாத்தி சிந்தனை திறன் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்றேன். தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்வு முறைகளால் விலக்கி வைத்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் 1000 முறை தோற்றிருப்பார். ஒரு பல்ப கண்டுபிடிக்கிறப்ப 1000 முறை தோத்திருப்பாரு. அத பத்தி அவர்கிட்ட கேட்பாங்க, 1000 முறை தோத்துட்டியப்பா, என்னப்பா அப்படின்னு. 1000 முறை நான் தோற்று போயிருந்தாலும் அந்த 1000 முறை இந்த ஒரு பல்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன், கண்டுபிடித்தேன் என்று அதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்திருப்பாரு தன்னோட வாழ்க்கையில. ஒருவேளை சிந்தனை திறன், இந்த தேர்வு முறைகள் சிந்தனை திறனை வளர்த்திருந்தால் அனிதா போல மாணவர்கள் நம் MBBS ஆகவில்லை என்றாலும் மற்ற துறைகளில் சேர்ந்து நன்றாக படித்து நம் வாழ்வில் வெற்றியடைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைய தேர்வு முறை சிந்தனை திறன்களையும் மற்றும் தன்னம்பிக்கைகளையும் குறைக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். ஒரு மாணவரின் திறன், சிந்தனை, படைப்பாற்றல், மனிதநேயம் போன்றவை எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அவர் பெற்ற மதிப்பெண் மட்டுமே அவரின் அளவுகோலாக மாற்றப்படுகிறது. இன்று இங்கு இருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் இதை நம்ம எதிர்கொண்டிருப்போம். 10ஆம் வகுப்பில் இருக்கும் மதிப்பெண்ணாலோ 12ஆம் வகுப்பில் இருக்கும் மதிப்பெண்ணாலோ போய் ஒரு காலேஜிலோ ஒரு பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ சேர்வதற்கு முன்னே 500 மதிப்பெண் 500க்கு 490 மதிப்பெண் பெற்றவர்கள் ஒரு லைனிலும் 480 பெற்றவர்கள் ஒரு லைனிலும் நிக்க வைப்பார்கள். 450க்கு குறைவான மதிப்பெண்களை பெற்றவர்களை ஒரு லைனிலும். இதுவே கல்லூரி என்றால் அதற்கேற்ற மாதிரி டொனேஷன் மாறும். இது எல்லாரும் நம்ம அனுபவித்து வருபவர்கள் தான். சோ ஒரு டொனேஷன் என்பது, இப்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஒரு மாணவர்கள் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நல்ல காலேஜுக்கு கல்லூரிக்கு போகணும் என்ற ஒரே குறிக்கோள் மட்டுமே இருக்கும். மாற்றாக அவர்கள் சிந்தனை திறனோ அவர்களுக்கு இருக்கும் தனிப்பட்ட திறனோ வளர்க்கப்படவில்லை ஒரு கல்லூரியிலும் ஒரு பள்ளிக்கூடத்திலும். குறிப்பாக 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களின் திறன்கள் மேம்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் வெறும் புத்தக புழுக்களாக மாற்றப்படுகின்றன. ஒரு பாடத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி புரிந்ததை எப்படி அழகாக எழுதுவது என்பதே இல்லை. அச்சு பெசராமல் பிரிண்டிங் மிஷினை போல் எழுத வேண்டும் என்பது ஊக்குவிக்கப்படுகின்றன இப்போது உள்ள கல்வி நிலையில். எனக்கு இதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கிலீஷ் மற்றும் தமிழ் போன்ற பாடங்கள் நம்மளோட சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சிறு வயதுல இருந்தே இங்கிலீஷ், தமிழ் போன்ற பாடங்களை நம்ம படித்து வருகிறோம். இருந்த போதிலும் இங்கிலீஷ் போன்ற லாங்குவேஜை ஃப்ளூவெண்டாக நம்மளால் பேச முடியவில்லை, நம் மாணவர்களால் பேச முடியவில்லை. காரணம் என்ன? 12ஆம் வகுப்பு வரை இங்கிலீஷ் பாடம் இருக்கிறது, கல்லூரியிலும் இங்கிலீஷ் பாடம் இருக்கிறது. ஏன் பேச முடியவில்லை? அதை வெறும் பாடமாக கருதுகின்றன தவிர அதை ஒரு அறிவாக கருதுவதில்லை. அதனை எப்படி பேச வேண்டும் என்று ஒருபோதும் கருதுவதில்லை. தமிழ் எடுத்து நம்மளோட தாய்மொழி தமிழ், அதையே தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் நம்மளால் முடியவில்லை. காரணம், அவர்கள் அதை வெறும் பாடமாக கருதுகின்றனர். நடுவர் அவர்களே, ஐயா, நல்ல நாளில் நம்ம இன்னைக்கு பட்டிமன்றம் நடத்துறோம். இன்னைக்கு என்ன நாள்னா 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நடைபெறுது. 12ஆம் வகுப்பு பொது தேர்வெல்லாம் கரெக்டா நடைபெறும். ரிசல்ட் வர தேதின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை, மாணவி தற்கொலை அடுத்தடுத்து. இன்னைக்கு பள்ளி எல்லாம் கரெக்டா ஒரு உஷாராயிட்டாங்க. இரும்பு கம்பி வச்சு அவங்களோட பள்ளிக்கூடத்தை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நடந்து வர பாதையில இல்ல 3வது மாடி 2வது மாடியில எல்லாம் இரும்பு கம்பி வச்சு மூடி வச்சுக்கிட்டாங்க. ஆனா இது எதை எடுத்துக்காட்டுதுன்னா, ஒரு மாணவனோட மனச்சோர்வையும் அவனோட தாழ்வு மனப்பான்மை, இந்த இதுல மார்க் எடுக்கலையா நமக்கு வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன அழுத்தம் அவனுக்குள்ள நம்ம தயாரிக்கிறோம். நடுவர் அவர்களே, பள்ளி மாணவர்களை விடுங்கள், கல்லூரி மாணவர்கள் EEE முடித்து வருகின்றனர். நம்ம குடும்பத்துல யாரா
யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் ட்ரிபிள் இ அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அவர்களை கூப்பிட்டு ஒரு ஃபேனையோ ஒரு லைட்டையோ சரி பண்ணுங்க, பழுதாகி விட்டதுன்னா பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது. இங்கேயே சொல்றேன், சிந்தனை திறனே அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கும் பிராக்டிகல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு அணுகுற முறை வேற மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றாதான் இருக்கும். பிராக்டிக்கல்னா அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இது வாழ்க்கையில ஆக்சுவலா அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள்ல அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த கல்வி நமக்கு இருக்கு, இன்னைக்கு தேர்வு முறை இருக்குன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நான் ஒரு ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கூட ஸ்கூட்டில போயிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, போயிட்டு இருக்க வழியில ஸ்கூட்டி பழுதாயிடுச்சு. அது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என் ஃப்ரெண்டு படிச்சிருக்கான். பழுதாயிடுச்சுப்பா என்ன அப்படின்னு பாருங்க அப்படின்னா, பழுதாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஒன்னும் புரியலையே சொல்லிட்டு மெக்கானிக்க கூப்பிடுறாரு. அந்த மெக்கானிக் வரவர் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு. வெறும் அவருக்கு பிராக்டிக்கல் நாலேஜ், அவர் 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வேற வழி இல்லாம போய் அந்த வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவரோட பிராக்டிக்கல் நாலேஜ் மூலியமா அந்த ஸ்கூட்டியை சரி பண்ண முடியுது. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால அந்த ஸ்கூட்டியை பழுது பார்க்க முடியல. நடுவர் அவர்களே, இறுதியாக ஒரு மாணவரின் முழு திறனையும் 3 மணி நேரம் அளவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஒரு ஓவியரின் திறமை, ஒரு விளையாட்டு வீரர்களின் திறமை, ஒரு பேச்சாளரின் திறமை அனைத்தும் மதிப்பெண் மூலம் அளவிட முடியாதவை. ஆகவே கல்வி தேர்வு முறை மாற்றப்பட வேண்டும். திட்டப்பணி, செயல்முறை கற்றல் திறன் அடிப்படையிலான மதிப்பீடு போன்றவை அதிகரிக்க வேண்டும். கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியான்னு நிறைய பேசுறோம். ஆனா இன்னைக்கு 12th வரைக்கும் படிச்சுட்டு வரவங்க நிறைய டிகிரேடபிள் வேஸ்ட், மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு அதிகமா படிச்சுட்டு வரோம். ஆனா படிச்சுட்டு வந்தும் ஒரு கல்வி பயில்ற இடத்தை வந்து பாருங்களேன், அந்த இடத்துல குப்பை அப்படியே போட்டுட்டு போவாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சு பாக்குற அளவுக்கு கூட செயல்திறனை வந்து அவங்க சிந்திக்கிற திறனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்பவே அருமையா பேசியிருக்காங்க பேராசிரியர். அவங்க முதல்ல தொடங்கும் போதே எதிரணியை ரொம்பவே சாடினாங்க. என்னங்க இங்க பேசுறீங்க, எங்கங்க சிந்திக்க வைக்கிறாங்க. ஒரு கண்ணாடி ஜார்ல பூச்சி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வச்சுன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அது திறந்தே விட்டாலும் அந்த பூச்சிகள் வந்து மேல வராது, இங்கேயே தங்கிடும். அது போல இந்த எதிரணியில பேசின 2 பேரும் அங்கேயே தங்கிட்டாங்க போல, சிந்திக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தேர்வு முறையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினாங்க. அதே போல இப்ப இருக்க மாணவர்களை 8 மணிக்கு காலையில வர சொல்றாங்க, நைட்டு 8 மணி வரைக்கும் வகுப்பு வைக்கிறாங்க. அதே போல பாடம் நடத்துறாங்க, தேர்வு வைக்கிறாங்க. இது போல ஒரு மாணவனை இந்த சமூகமானது மதிப்பெண் ஏறாமதான் மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தன்னோட வருத்தத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே போல ஆல்பர்ட் வந்து 1000 முறை பல்பு கண்டுபிடிக்கும் போது தோத்தாரு. ஆனா அவர்கிட்ட போய் கேட்டா, ஆமா தோத்தா, ஆனா இந்த 1000 வழியா கண்டுபிடிக்க முடியல, இது புதுசா ஒரு வழியை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு புதுசா ஒரு உந்துதலா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா எடுத்துக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் அப்படி எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. அதாவது போன பேசின அம்மாவும் பேசினாங்க, துர்காதேவி அம்மையாரும் பேசினாங்க, இவங்களும் அதே தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தேர்வுல மதிப்பெண் குறையுது அப்படின்னு சொல்லும் போது மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. அதே போல பள்ளியில ஆங்கிலம் இருக்கு, கல்லூரியில ஆங்கிலம் இருக்கு. ஆனா சிந்திக்க தானே வைக்குது உங்க தேர்வு. அப்ப படிக்கும் போது அவன் சிந்திச்சு தானே படிச்சிருக்கணும், அப்புறம் ஏன் அவனால ஆங்கிலம் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுறேன். ஏன் ஆங்கிலம் மொழியை விட நம் தமிழ் மொழியே நம்மளால ஒழுங்கா தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா சொல்லிட்டு போனாங்க. அதே போல இன்னொன்னு நகைச்சுவையா சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்லயும் ட்ரிபிள் இ படிச்சவன் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ ஒரு மின்விசிறியே ஆஃப் ஆயிடுச்சு, ஏதோ பழுதாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை போடுறா அப்படின்னா போட தெரியாது, ஏன்னா நான் படிச்சது ட்ரிபிள் இ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போயிடுவாங்க. ஆனா ஒரு 8ஆம் வகுப்பு படிச்சவர் வந்து அதை மாட்டி விடுவாரு. இது போல இன்றைய கல்வி முறையும் தேர்வும் வந்து அவங்கள வந்து மதிப்பெண்ணிட்ட ஒரு இயந்திரமா தான் மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பா பேசிட்டு போட்டாங்க. இவங்க கேட்ட கேள்விகள், பேசின பேச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலளிக்கிறதுக்காக
தேர்வு அப்படின்றது மாணவர்களை சிந்திக்க தான் வைக்குது அப்படின்ற அணியுடைய நிறைவு பேச்சாளராக பேசின 2 பேருக்கும் பதிலளிக்கிறதுக்காக வருகிறார் திரு அருள்ராஜ் ஐயா அவர்கள். வாங்க உங்க வாதத்தை தாங்க. இனிமை கூட்டும் இன்ப மொழி, இளமை காக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளைக்கும் நற்செம்மொழி, இதயத்து எழுந்த உண்மை மொழி, இனிமை தமிழே நீ வாழி என என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி உரையை துவக்கின்றேன். நடுவர் அவர்களே, தலைப்பு என்ன அப்படிங்கிறத எதிரணியினர் புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் தேர்வு மாணவர்களை சிந்திக்க வைக்கிறதா இல்லையா அப்படின்னு. எந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டம் தான் முக்கியம் எதிரணியினர். இன்றைய காலகட்டத்தில் தேர்வுகள்லாம் மாறிடுச்சு. எல்லாமே வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி பத்தியா எழுதுறதல்ல. தேர்வுகள் எல்லாமே கொள்குறி வினாய சூஸ் அண்ட் பெஸ்ட் ஆன்சர் மாதிரியும் கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி தான் மாறிடுச்சு. என் அணியினர் சொன்ன மாதிரி கேட் எக்ஸாம் ஆகட்டும், ஏஇ எக்ஸாம் ஆகட்டும், பல படிப்புகள் எல்லாமே எதுவும் எழுத வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன், இந்தியாவினுடைய ஆட்சி பணிக்கு தேர்வு செய்யக்கூடிய பணிகளையுமே முதன்மை தேர்வு வந்து நீங்க கொள்குறி வினா வகை தான். நீங்க சிந்திக்க வைத்து நீங்க சிந்திச்சு அதை எழுதுற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் மதிப்பெண்கள் வந்து தியரி மட்டும், வெறும் பாடம் மட்டும் படிச்சு அதை எழுதி மதிப்பெண் இடுறதல்ல. தியரி வித் லேப், தியரி ஆய்வகத்துடன் கூடிய பயிற்சி தான் இப்போ நிறைய கல்லூரிகளிலும் நிறைய பல்கலைக்கழகங்களிலும் வருது. அவன் ஒண்ணு படிக்கிறான், படிச்சவன் அப்படி இருந்தான். இன்றைய காலகட்ட மாணவர்கள் அப்படி அல்ல. ஒண்ணு படிப்பான், அதை உடனே ஆய்வகத்துல செய்வான், செஞ்சு அதனுடைய முடிவு எழுதி அந்த மதிப்பெண் தான் அவனுக்கு வழங்கப்படுகிறது. சோ அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவினுடைய தலை சிறந்த ஐஐடி ஐஏஎஸ்சிகளால் நடத்தப்படக்கூடிய என்பிடெல் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்துல 930க்கும் மேற்பட்ட பாடங்கள் இருக்கு. அத்தனை பாடங்கள்லையும் யார் வேணாலும் படிச்சுக்கலாம். அந்த படிச்ச பாடத்தினுடைய தேர்வு தரத்தை அறிய செய்வது எழுதுவதல்ல. கொள்குறி வினாக்கள் சிந்திக்க வைத்து மாணவன் சிந்தித்து எழுதுறது தான். இப்ப எல்லாம் வந்து புக்கை மூடி வச்சு எழுதுற பரீட்சை தேர்வுகளே போயிடுச்சுங்க. ஓப்பன் புக் என்று சொல்லக்கூடிய மெத்தடே வந்துடுச்சு. அந்த ஓப்பன் புக் இருந்தாலும் அதை பயன்படுத்தி அதை சிந்தித்து மாணவன் எழுதுற வகையில தான் இப்ப இருக்கக்கூடிய தேர்வுகள் வந்து இருக்கு. செல்வி கிருத்தியா அவர்களும் அந்த துர்காதேவி அம்மையார் அவர்களும் சற்று சிந்திக்க வேண்டும். உடனே ஒரு மாணவனை நீங்க வந்து ஒரு மாணவனை ஒரு வேலை வாய்ப்புக்கு எடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, தேர்வு எழுதுனா சொல்றாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளினுடைய மையம் என்ன, அதையத்தான் கேட்கறாங்க. அவன் சிந்திக்க தான் சொல்றாங்க. எந்த வேலை வாய்ப்புலுமே நீ 3வது பருவத்துல படிச்ச அந்த சப்ஜெக்டோட 13 மார்க் எழுதுன்னு சொல்றது இல்லை. நீ படிச்சு அதோட பயன்பாடு என்ன, அதைய வந்து நீங்க இப்ப செயல்முறையில கொண்டு வாங்க, நடைமுறை வாழ்விலுடைய சிக்கல்களை தீருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற அளவுக்கு தான் இன்றைய தேர்வுகள் இருக்கின்றன. தேர்வு என்பது வகுப்பறையில் மட்டுமல்ல. ஒரு மாணவன் வேலை வாய்ப்புக்கு சென்றாலும் அவனை தேர்வு செய்வதற்காக நடத்தக்கூடியதும் தேர்வு தான். ஒரு மாணவன் தன்னுடைய அறிவினை மேம்படுத்திக் கொள்வதற்காக என்பிடெல் இல்ல வந்து முதுகலை படிப்பதற்காக டான்செட் போன்ற கேட் எக்ஸாம் போன்ற தேர்வுகளை எழுதினாலும் அது மாணவனை சிந்திக்க வைக்கக்கூடியது. இன்னும் சிந்தித்து நன்கு மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காகவே பட்டை தீட்டப்பட்ட வைரம் போன்றது கேட் எக்ஸாம். அந்த கேட் எக்ஸாம்ல நல்லா பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்குறவனுக்கு உதவித்தொகையுடன் கூடிய ஆராய்ச்சி படிப்புகளோ இல்ல முதுநிலை படிப்புகளோ அரசாங்கம் வழங்குது. எதற்காக? அந்த மாணவன் இன்னும் மேலும் மேலும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. மேக் இன் இந்தியா பல திட்டங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து மாணவர்கள் ஹேக்கத்தான் என்ற கூடிய நிகழ்வுகளை பங்கேற்கிறார்கள். ஹேக்கத்தான் என்ற நிகழ்வுல போய் பரீட்சை எழுதிட்டு இருக்கான்.
அவன் படிச்ச பாடத்தை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எடுத்து சரி பண்ணக்கூடிய அவன் படித்த பாடத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் இங்கு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் என்று சொல்லக்கூடிய பத்தியாக எழுதக்கூடிய பரீட்சை தேவையில்லை. பல பல்கலைக்கழகங்களும் மாற்றிக்கொண்டே வருகிறது. அவனுக்கு வந்து சிந்தித்து அவன் படித்த பாடத்தை சிந்தித்து அவன் செயலாற்றுவானா என்பதை யோசித்து மாற்றக்கூடிய அளவிலே தான் வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பாடங்கள்ல நிறைய மறைமுக வினாக்கள் தான் இப்பொழுது எல்லாமே வருகிறது. அப்ப அந்த மறைமுக வினாக்கள் மூலமாக அவன் படித்த பாடத்தை வெளிக்கொணர்வானா, அவன் தன்னுடைய அறிவை மேம்படுத்துவானா அப்படின்னு தான் தேர்வே முற்றிலும் மாறிவிட்டது. அனைத்துமே மாணவன் சிந்தித்து எழுதுவானா என்பதை தான் இங்கு இருக்கின்றது. அன்றைய காலகட்டம் போல 3 பக்கங்கள் எழுத வேண்டியது அல்ல. ஒரு 2 மதிப்பெண் வினாக்களுக்காக 6 வரிகள் எழுதினால்தான் 2 மார்க் போடுவாங்கன்னு இல்லை. சோ இதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கிறது, அதோட தீர்வை ஒரு எழுத்தாகவோ 2 எழுத்தாகவோ ஒரு எண்ணாகவோ எழுதினாலே போதுமானது. அவனுக்கு வேண்டிய மதிப்பெண்கள் கிடைத்து விடுகிறது. பல ஹேக்கத்தான்கள் பல பிரச்சனைகளை மை கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இணையதளத்திலே அரசாங்கம் வெளியிட்டு அதனுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை சொல்லி அதனுடைய தீர்வை கண்டறிவது அந்த புக்கில் இருக்கக்கூடிய பத்திகளை கொண்டல்ல. அந்த பத்திகளை கொண்டு அவன் படித்து அதை அவன் எப்படி செயலாற்றுவான் என்பதை கண்டறிவதற்காகவே. அன்றைய காலகட்டம் வேணா எதிரணியன் சொன்ன மாதிரி நானும் ஒப்புக்கொள்கிறேன். மாணவர்கள் பக்கமாக எழுதி மதிப்பெண் வாங்க வேண்டியும். ஆனால் இன்று அப்படி அல்ல. நீட் தேர்விலே மாணவன் பாஸ் ஆனா போதும். நீங்க +2 படிச்சு பாஸ் ஆனீங்கன்னா போதுங்க, அதுக்கு மேல தேவையில்லை. அதுக்கு அடுத்து உங்களுடைய நீட் மதிப்பெண்களை வச்சு நீங்க உள்ள போயிடலாம், மருத்துவ படிக்கலாம். எந்த மேல் படிப்பாகட்டும் எந்த நுழைவுத் தேர்வாகட்டும் கொள்குறிக்கும் வினாக்கள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பாகட்டும் எந்த போட்டித் தேர்வுகளாகட்டும் கொள்குறி அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது திறன் சார்ந்த அறிவு. ஸோ இதனை எதிரணியினர் சற்று உள்வாங்கி கொண்டு பேச வேண்டும் என்று என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இவரும் ஒரு பேராசிரியர் நிலையில மாணவர்களுடைய மனப்பாங்க அப்படியே நல்லா சொல்லிட்டு இருக்கு. அதாவது எதிரணிய முதல்ல தலைப்பு புரிஞ்சுக்கணுமா? தலைப்பு என்ன? இன்றைய தேர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க என்னன்னா உங்களுடைய இதுல நான் ஒத்துக்கிறோம், பழைய காலத்துல மனப்பாடம் பண்ணி தான் எழுதணும், மதிப்பெண்ணுக்காக தான் எழுதணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க தலைப்பு புரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, அவர் தான் சொன்னார். அதே போல இன்னைக்கு தேர்வுல எவ்வளவோ மாறிடுச்சுங்க. இன்னைக்கு வர தேர்வு எல்லாமே சிந்திக்க தான் வைக்குது. எதுவுமே சொன்னதையே மனப்பாடம் பண்ணி அச்சு பேசுறாம எழுது அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் இப்ப ஏடி அவ்வளவு போறீங்க? ஓப்பன் புக் எக்ஸாம்லாம் வந்துருச்சு. புத்தகத்தையே கையில கொடுத்துட்டு அதுல வர கொடுத்த கேள்வியை சிந்திச்சு தேர்ந்து எடுத்து எழுதுறது தான் தேர்வாவே இன்னைக்கு ஓப்பன் புக் தேர்வெல்லாமே வந்துருச்சு. அதே போல நீங்க எழுதுன போல பக்கமா இங்க தேர்வு எழுதணும் அவசியம் இல்லைங்க. அவன் அந்த வினாவை புரிஞ்சு ஒரே ஒரு வரியில விடை எழுதினா கூட அவனுக்கு அதுக்கு ஏற்ற மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் நிலையில ஐயா ரொம்பவே நல்லாவே பேசிட்டு போயிருக்காரு. அந்த அணியுடைய வாதங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. சிந்திக்க வைக்கிறதுன்ற அணி 3 பேரும் பேசிட்டாங்க. சரி, அவங்க 3 பேருக்கும் சேர்த்தும் இந்த கடைசியா பேசுன அருள்ராஜ் ஐயாவுக்கும் சேர்த்து பதிலளிக்கிறதுக்காக, என்னதான் நீங்க பேசினாலும் இன்றைய தேர்வு மாணவர்களை இயந்திரங்களாக தான் மாற்றுகிறது என்ற அணியுடைய நிறைவு பேச்சாளராகவும் இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளராகவும் ஒரு பொறியாளரே பேச வருகிறார். திரு அருள் ஜபராஜ் ஐயா அவர்கள், வாங்க இந்த வாதத்தை தாங்க.
அகர முதல ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கிணங்க முதலாவது இறைவனுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த வாகை தமிழ் சங்கத்திற்கும் இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய நடுவர் மற்றும் மற்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை துவங்குகிறேன். இந்த தலைப்பை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைய தேர்வு மாணவர்களை சிந்திக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு பக்கமும், இல்லை சிந்திக்க வைக்கல, இது வெறும் மதிப்பெண் மட்டுமே எடுக்க வைக்குது அப்படிங்கிற ரெண்டு பக்கமாக இருக்குது. இதில் நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஒரு நாட்டின் மிகப்பெரிய ஆற்றல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள். அதுலேயும் நம்மளுடைய நாடு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளோட அதிக மாணவர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்குது. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட மாணவர்கள் கற்கக்கூடிய கல்வி, அந்த கல்வியை சோதிக்கக்கூடிய தேர்வு, இதை பற்றின ஒரு தலைப்பு. இது வந்து ஒரு மிக முக்கியமான தலைப்பை நான் பார்க்குறேன். இந்த தேர்வு முறைங்கிறது ஒரு நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, மாணவர்கள் தான் ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்வியை சோதிக்கக்கூடிய தேர்வுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய நாட்டில் கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், மிகப்பெரிய எண்ணிக்கையில் இளைஞர்களை மாணவர்களை கொண்டு இருக்கக்கூடிய நம்ம நாடு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாடு மிகப்பெரிய வளர்ச்சி எட்டியிருக்கணும். ஆனால் அப்படி நம்மளோட நாடு எட்டியிருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுங்கிறது எதுக்காக அப்படிங்கும்போது அது வந்து கல்வியை மையப்படுத்தி வருது. அப்போ இந்த கல்விங்கிறது இப்போ நடைமுறையாக ஒரு முறையாகவே மாறிடுச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அது பள்ளிக்கு போகணும், 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி வரிசையாக 10ஆம் வகுப்பு அதில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், அப்புறம் 12ஆம் வகுப்பு அதில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கல்லூரிக்கு போகணும், அங்கே படிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும். இது வந்து ஒரு நடைமுறையாக மட்டுமே இருக்குது. ஆனால் கல்விங்கிறது என்ன அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் வெறுமனே தேர்வு எழுதணும், அதில் மதிப்பெண் பெறணும், அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் 12ஆம் வகுப்புல ஒரு நல்ல மார்க் அப்படின்னா அது வந்து அது காலேஜ் போகிறதுக்கு மட்டுமே உதவுதே தவிர அவருடைய அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கோ சிந்திக்கிற ஒரு திறனுக்கோ எந்த ஒரு பயனுமே ஏற்படுத்தலை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாரு, கற்க வேண்டிய நூல்களை தெளிவாக கற்று அந்த நூல் கூறக்கூடிய நெறிகளில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 12ஆம் வகுப்பு போகிறோம் அப்படின்னா அது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தை படிக்கிறோம், அதுக்கான மதிப்பெண் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம், மதிப்பெண் எடுக்கிறோம், அதோட அந்த விஷயம் முடிஞ்சிருது. ஆனால் நம்ம நிறைய கற்க வேண்டிய நூல்களை கற்கணும், அந்த நூல்களை தெளிவாக கற்றுக்கொண்டு அந்த நூல் மாதிரி அந்த நூல் சொல்கிற வழியில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மதிப்பெண்களை மட்டுமே மையப்படுத்தி இந்த படிப்பு இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, ஒரு அறிவு பூர்வமான விஷயம் யாருக்கு தேவை, எதுக்கு தேவை, என்ன அறிவுபூர்வமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். நம்ம அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சி நடக்கிறது தான் ஒரு அறிவான ஒரு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எதுக்கு அஞ்சணுமோ அஞ்சணும், எதுக்கு அஞ்சக்கூடாது. அப்படிங்கும்போது இப்போ நிறைய பேர் படித்து முடித்தவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயப்படுறாங்க, நிறைய விஷயத்த செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்பட மாட்டேங்காங்க. தவறு செய்வதற்கு, தீமை செய்வதற்கு பயப்படணும், அதுக்கு பயப்பட மாட்டேங்காங்க. ஆனால் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு, நல்ல விஷயங்கள் இது பண்ணுறதுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டேங்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம எந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட இருந்து கேட்டாலும் அதில் இருக்க உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த இந்த தேர்வு நமக்கு கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி நம்ம திருவள்ளுவரே சொல்கிறாரு, ஒருவர் கற்ற கல்வி அவருக்கு 7 பிறவிக்கும் உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒருத்தங்க நம்ம நடைமுறையிலே பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்களுடைய கல்விக்காக நீட்டுக்கோ இல்லை வேற ஒரு இதுக்காக பண்ணும்போது அதில் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருது. ஏமாற்றம் வந்த உடனே அது அந்த 12ஆம் வகுப்பை தாண்டி அவங்களுக்கு உதவ மாட்டேங்குது.
அதோட அவங்களோட வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு போறாங்க. அப்போ உண்மையான இந்த தேர்வுனால உண்மையான அறிவு கல்வி அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய செல்வமே கல்விதான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப அந்த மிகப்பெரிய கல்வியா இருக்கக்கூடிய நம்மளுடைய நடைமுறையில தேர்வுங்கிறது உண்மையிலே நமக்கு பிரயோஜனமா இருக்கா, உண்மையான செல்வத்தை நமக்கு கொடுக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்ல, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போ இந்த கல்வி இந்த தேர்வு முறை நமக்கு கேள்வி அறிவை கொடுக்கணும். ஆனா நம்ம வெறும் கேள்விகளுக்கு பதில் சொல்ற ஒரு விஷயமாவே மாறிட்டுமே தவிர நாம கேள்வி கேட்கறதே இல்லை. நடக்கக்கூடிய தவறுகளுக்கோ இல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கோ நம்ம இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கோ இல்ல நார்மலா நாம் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, படிக்கக்கூடிய இடங்கள்ல கேள்வி கேட்பதற்கான ஞானத்தை நமக்கு இந்த தேர்வு முறை கொடுத்துருக்கா அப்படின்னா அதுவுமே ரொம்ப கேள்விக்குறியாவே இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி இது சிந்திக்க வைக்கிறது இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது சொல்றாங்கங்கிறது தெரியல. இந்த தேர்வு முறை கண்டிப்பா மாணவர்களை சிந்திக்க வைக்கல. இருக்கலாம், 1-2 பேர் இருக்கலாம். ஆனா அதிகப்படியா மெஜாரிட்டி பார்க்கும்போது கண்டிப்பா இது மாணவர்களை சிந்திக்க வைக்கல. ஒரு மனிதனுக்கு உலகத்தை படிக்கணும், ஸ்கூல் போகணும், அதுக்கப்புறம் 12th காலேஜ் மார்க் வேலை போகணும். இது மனிதன் அவங்க நடைமுறையாக முன்னேறிய தவிர அறிவுபூர்வமா சமூகத்துக்கு நல்ல நல்ல தீமைக்கு நல்ல ஒரு விஷயத்த இந்த தேர்வு கட்சி தரல அப்படிங்கிறது இந்த வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். அதாவது நாட்டுக்கு பெரிய ஆற்றல் அப்படின்னா என்ன? அது நம்முடைய மாணவர்கள். ஆனா அந்த மாணவர்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க சிந்திக்க வைக்கிறாங்கன்னா இல்ல. அதாவது ஒரு செயல்முறையை எப்படி இருக்கணும்? ஒரு மாணவரை ஒரு அறிவு சிந்தனைகள் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்க நிச்சயமா கிடையாது. அதாவது காலேஜுக்கு போனா அப்படி இருக்கும்போது எப்படி அவன் சிந்திக்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது அவன் அதே எது பயப்படணும் அவன் பயப்பட மாட்டான். எதுக்கு பயப்படக்கூடாது அதுதான் பயன்படுறான். அதாவது ஒரு தவறு ஆனா அதுவே ஒரு ரொம்பவே மாணவர்கள் பயந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த போராட்டம் சொல்லவே சொல்லியிருக்காரு. அதாவது கேள்விகள் அதாவது கேள்வியானது இருக்கு. ஆனா அந்த நம்மளும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இருக்கணும். ஆனா இப்ப எப்படி இருக்காங்க? கேள்வி பார்த்தோம்னா கேள்வி ஒரு பிரச்சனையோ நடக்குது அப்படின்னா சிந்திச்சு கேள்வி கேட்க போறாங்க. இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இவரும் இப்படி நல்லாவே சிறப்பாக பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே பாராட்டணும். ரொம்ப இப்ப அவங்க எல்லாமே போயிட்டாங்க. நான் தான் இப்ப மாட்டேன். ஏன்னா தீர்த்து கொடுக்கணும். இந்த பக்கம் சொல்லுவாங்க, இந்த பக்கம் பான் பண்ணி
அப்ப சரி சரி, நம்ம முதல்ல சிந்திக்க வைக்கிறது தான் தொடங்கணும் இல்லையா? சரி, அந்த அணி அப்படி என்னதான் பேசுனாங்க அப்படின்றத பார்க்கலாம். தேர்வு அப்படின்றது மாணவர்களுடைய அறிவையும் திறமையும் அளக்கிறதுக்கான ஒரு கருவி தாங்க. இந்த தேர்வு ஒண்ணு இல்லைன்னா மாணவர்கள் படிக்க மாட்டாங்க, சும்மா வருவான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம யாருன்னா படிப்போமா? தேர்வு இல்லை ஆனா படிக்கலாம், பரிசு பட்டம் தராங்க அப்படின்னா யாராவது நீங்க படிப்பீங்களா? நிச்சயமா கிடையாது. அது போலதான் இந்த தேர்வு அப்படின்றது ஒரு அளவுகோல். அதனால அது மாணவனை சிந்திக்க வைக்காம இல்ல, சிந்திக்கதான் வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது ஒரு மாணவன் எவ்வளவு புரிஞ்சிருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உத்தி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு அளவு அப்படின்றது தான் இந்த தேர்வு முறை. அது நம்ம மாணவர்களை சிந்திக்க தான் வைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாணவனுடைய நினைவாற்றல், புரிதல், செயல்திறன் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்வு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விதை மண்ணுல இருக்குன்னு வச்சுங்களேன், அது வெறும் விதை தான். ஆனா அந்த விதை முளைச்சி ஒரு மரமா வரும்போதுதான் அதோடைய மதிப்பு கூடுது. அதுதான் மாணவர்களுடைய மாணவர்கள் சிந்திக்கிறாங்க அப்படின்றத, சிந்திச்சு ஒரு மரமா எப்படி துளிர் விட்டு வருதோ அந்த விதை, அது போல மாணவர்களும் தேர்வுல சிந்திச்சு ஒரு விருட்சமாக ஒரு ஆலமர அளவுக்கு பெருசா நிக்கிறாங்க அப்படின்றத எதிரணின்னு சொன்னாங்க. இதை மட்டும் வச்சு தீர்ப்பு கொடுத்துடலாமா? எதிரணி அம்மா வேற சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அப்ப சொன்னா சரியா வராது இல்லையா? சரி, இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மதிப்பெண் இயந்திரங்களா மாறுது அப்படின்றாங்க, என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிடத்துக்குள்ள தீர்வு முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு மாணவன் ஒரு அப்படின்னா புரிஞ்சு படிக்கிறானா? இல்ல, மதிப்பெண் எடுக்க மட்டும்தான் அவன் படிக்கிறான். அத புரிஞ்சு படிச்சா அதுல இருக்க ஏதாவது கேட்டா அவன் சொன்னோம்ல, சொல்லலையே, வினாத்தாள் எது வரும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவன் படிக்கிறான். மாணவர்களுடைய எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா இந்த கேள்வி வருமா, வந்தா அதுக்கு எத்தனை மதிப்பெண் வரும் அப்படிதான் கேட்கிறானே தவிர இந்த இதுவுக்கு என்ன பொருள் அப்படின்னு அவனும் கேட்கல. எந்த அர்த்தம், என்ன அர்த்தம்னு அவனும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இங்க தேவையானது மதிப்பெண் தான். ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கணும், தெரியாதத ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர் மாணவர் உறவு அப்படி இருக்கா? இது மதிப்பெண் வருமா வராதா சொல்லுங்க, நான் போறேன். இது நீங்க எடுக்கிறது தேர்வுல வரும்னா சொல்லுங்க, நான் கவனிக்கிறேன், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்றைய மாணவர்களுடைய மனநிலை இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு இயந்திரம் எடுத்துங்களா, அது என்ன செய்யும்? அதுக்கு என்ன ப்ரோக்ராம் செஞ்சிருக்காங்களோ அது அப்படியே தான் செய்யும். அதே போல என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை தான் திருப்பி கொடுக்கும். அது போலதான் ஒரு ஆசிரியர் என்ன நம்ம மாணவர்கிட்ட சொல்றாரோ அதை தான் அந்த மாணவன் திரும்பவும் தேர்வுத்தாள்ல அப்படியே சொல்றான். அதாவது இந்த இடத்துல சிந்திக்கவே இல்லை, அவன் சிந்திக்கிறாமவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இப்படி சொல்றாரு, கல்வி அப்படின்றது ஒரு தகவலை மனப்பாடம் செய்வது அல்ல, சிந்திக்க கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மாணவன் சிந்திக்காமல் மனப்பாடம் செய்யறான். ஒண்ணு படிக்கிறான், அது புரியல, அப்ப என்ன சொல்றான், சரி புரியல, அது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இல்லாம இடமா மனப்பாடம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை மனப்பாடம் தான் பண்றானே தவிர அதை புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. அறிவை வளர்க்காம மதிப்பெண்ணை தான் தேடுறான் அவன் அப்படின்னு சொன்னாங்க. இதனால என்ன ஆகும்? மாணவன் ஒரு நல்ல மனிதனாக வளருவதற்கு பதிலாக ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கும் மாணவனாக தான் அவன் மாறுறான். ரொம்பவே கஷ்டமானதுதான். இப்போ ஒரு மாணவனை கூப்பிட்டு நீங்க ஏன் படிக்கிற அப்படின்னு கேளுங்களேன், அவன் என்ன சொல்லுவான்? நல்ல மார்க் எடுக்கணும். சரி, நல்ல மார்க் எடுத்து வேலை வாங்கணும் அப்படிதான் சொல்லுவானே தவிர
இந்த நல்லா படிச்சு அறிவு பெருக்கணும், நல்லா சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு என்ன சொல்லுவானா? நிச்சயமா சொல்றது இல்லை, சொல்லவும் மாட்டான். அப்படின்னு நான் சொல்லல, எதிரணியினர் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது இங்க நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை அப்படின்றது தேர்வுல கிடையாது, தேர்வுல கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனை வந்தா அவன் மதிப்பெண் எடுத்து சிந்திக்கிறானா இயந்திரமா மாத்துறானா அப்படின்றது தேர்வுல கிடையாது. இப்ப ஒரு கத்தி எடுத்துங்களேன், ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அது வந்து இப்ப நம்ம வீட்டு அம்மா கையில கிடைக்கிறதுனா அவங்க என்ன பண்ணுவாங்க? காய்கறி தான் வெட்டுவாங்க. அதே கத்தி ஒரு மருத்துவர் கையில கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஒரு உயிரை காப்பாற்றுவார். அதே கத்தி ஒரு குற்றவாளி கையில கிடைக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு உயிரை பறிப்பான். அது போலதான் இந்த தேர்வும். அதாவது தேர்வு சரியான முறையில் பயன்பட்டால் அது சிந்தனையை வளர்க்கும். அதுவே தவறான முறையில் பயன்பட்டால் அது மாணவனை இயந்திரமாக தான் மாற்றும் என்பதை தீர்ப்பாக கூறி ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஒரே நிமிடம். உலகம் யாரை தேடு தெரியுங்களா? மதிப்பெண் அதிகம் எடுத்தவங்களை மட்டும் இல்லை. ஆனா முக்காவாசி சொல்றாங்க மதிப்பெண் அதிகமா மதிப்பெண் இருக்கிறவங்களை மட்டும் இந்த உலகம் தேடல. சிந்திக்க தெரிஞ்சவங்களையும் புரிதலை உணர்ந்த உருவாக்குற மனிதர்களையும் புதுசா உருவாக்குற மனிதர்களையும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மனிதர்களையும் தான் இந்த உலகம் இன்று வரையும் தேடிக்கொண்டிருக்கிறது. மதிப்பெண் அப்படின்றது வாழ்க்கையில் தொடங்க தான் உதவும், ஆனால் சிந்தனை என்பதுதான் வாழ்க்கையை உயர்த்த உதவும் என்பதை இன்றைய செய்தியாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பானதொரு பட்டிமன்றம் நிகழ்த்திய இரு அணியினருக்கும் நடுவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருமே நல்ல கருத்தையும் பதிவு பண்ணீங்க. அதாவது மதிப்பெண் சிந்திக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி, மதிப்பெண் இயந்திரங்களாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி, எல்லாருமே நல்ல கருத்துக்கள் அவரவர் பக்கம் இருந்து செறிவோட, ஒரு தமிழ் செறிவோட எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. அது போகட்ட நடுவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க, அதுக்குள்ள நான் வரல. அது வந்து பட்டிமன்றத்தோட இது ஓகே. ஆனா செம்மையா பேசுனீங்க எல்லாருமே, பங்கேற்பாளர்களும் சரி, எல்லாரையுமே நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி தக்கன செய்திகளையும் சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் பட்டிமன்றத்தை நிகழ்த்திய இரு அணியினருக்கும் நடுவருக்கும் எங்கள் வாகை தமிழ்ச்சங்கம் சார்பாக மிக்க நன்றியினை கூறிக்கொள்கிறோம். விடை பெற்றுக் கொள்ளலாம். விஷ்ணு, கருத்து எதுவும் சொல்லக்கூடாதா? சொல்றவங்க சொல்லலாம், ஆனா ஒரு மேக்சிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளேவா? ஆமா, ஏன்னா 8:30க்கு முடிக்கணும், மணி 9 o'clock ஆயிடுச்சு. யோகேஷ் நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. பகவதி. நன்றி. நன்றி. இல்ல, இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆசிரியருடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதுல மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண் வாங்குவது மட்டும்தான் முக்கியம்னு இல்லை, அந்த ஆசிரியர் வகுப்பறையில வந்து எப்படி அந்த பாடத்தை நடத்துறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு என்னோட வேதியியல் பாடத்துல ஒரு வாத்தியாருக்கும் எனக்கும் பயங்கர தகராறு ஒரு தடவை வந்தது. 22 பாடத்துல அவர் சொல்றாரு 3 பாடம் மட்டும்தான் நான் நடத்துவேன் அந்த வருஷம் பூரா, அந்த 3 பாடம் படிச்சா அவன் பாஸ் பண்ணிடுவான், அதுக்கு மேல எதுக்கு அவனுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்றார். ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். அவருடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 35 வருஷம். இப்போ 35 வருஷத்துல வெறும் 3 பாடம் மட்டுமே சொல்லி கொடுத்தா அந்த பள்ளி மாணவருடைய கதி என்ன ஆறுதுன்னு யோசிச்சு பாருங்க. அதனால ஆசிரியருடைய பங்கு வந்து மிக மிக முக்கியமானது ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். நான் மதிப்பெண் வாங்க வைக்கிறத விட அந்த வாழ்க்கையில அந்த பாடத்தை எப்படி பயன்படுத்தலாம், எல்லா பாடத்துமே வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியதுதான். உதாரணமா நான் சொல்றேன்னா, இப்ப எங்க இதுல லீச்சாட்லியர் தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி தான் சொல்லி தரும். அதாவது அந்த ஒரு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதுக்கு சரி செய்து கொள்ளக்கூடிய